ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறையா பேர்ஸை கம்பைன் பண்ணி நம்மளுடைய வீக்லி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரீஃபான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட ஒரிஜினல் கோர்ஸ் நம்மக்கிட்டே பை பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது, அதில் ஏமாற வேண்டாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுமா இல்லை எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிருந்தீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், லாஸ்ட் வீக்கே டெஸ்டிங் அப்படின்ற ஒரு நியூவான ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஹை அக்யூரசி கவுண்டர் ட்ரெண்ட் இல்லாமல் வெறும் ப்ரோ ட்ரெண்டு மட்டும் போட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஒவ்வொரு சார்ட்டாக அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் அடித்ததுலேருந்தே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை நமக்கு இதில் மொத்தமாக நம்ம எவ்வளோ சார்ட் கொடுத்துருந்தோம்னா வெறும் 9 சார்ட் தான் கொடுத்துருந்தோம். அதை அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சார்ட் தான் நம்ம டோட்டலாகவே கொடுத்துருந்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் 9 தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 5 டார்கெட்டு, ஒன்று ஆல்ரெடி என்ட்ரி ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ நான் 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுதான் ரேஷியோ. இப்போ ஒன்றா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு EURUSD இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது போல் அந்த ஓபி மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது செகண்ட் டேப் அப்படின்றதுனால இந்த ஓபி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ஓபி நான் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஓபி டேப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஓபி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஓபி இங்கே ஓபியில் லிக்விடிட்டி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னா லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? இது எக்ஸ் எடுத்துருக்கு. இங்கே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே BOSன்னு கொடுக்கும். BOS கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். சரிங்களா? இப்போ டேரெக்டாக மார்க்கெட்டில் மிட்டிகேட் ஆகி அந்த எக்ஸாக்டாக நம்ம எங்கே இது பண்ணோமோ அங்கேருந்து மார்க்கெட் இறக்குது. சரிங்களா? இதுதான் விஷயம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் நமக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே 5 மினிட்ஸில் ஒரு சிஹெச் நமக்கு அடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே ஒரு டேரெக்ட், ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் எடுத்தோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில்லே நம்ம என்ட்ரி போடுறோம். ஸோ இது என்ட்ரி டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம 1 டேயில் நம்ம டார்கெட் போட்டிருந்தோம். சரிங்களா? 1 டேயில் ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் நம்ம டார்கெட்டை இழுத்து விட்ருந்தோம். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அது கரெக்டாக சொல்லணும்னா இந்த பிளேஸில் இருக்குது. சரிங்களா? இல்லை சார் எனக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லை, நான் டேரெக்டாக எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இது வரைக்குமே பிக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பிக் பண்ணிங்கன்னா ஒரு 1:2 பாயிண்ட் இது. சரிங்களா? நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஒரு 1:2.6 வரைக்குமே நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். டேரெக்டாக அந்த 1:2.6 அடிக்குது. சரிங்களா? அடிச்சுட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் இது பண்ண வேண்டாம். இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 1:5 வரைக்கும் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 5 வரைக்கும் வரும். சரிங்களா? இது ஒரு டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இது 1:2ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? நோ இஷ்யூஸ். இப்போ USD JPYயில் இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தோம்னா இது போல் தான் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். 2 ஆர்டர் பிளாக் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் நமக்கு ஒர்க் ஆகலை. செகண்ட் ஆர்டர் பிளாக் தான் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் டேரெக்டாக கன்சல்டேஷன் ஜோனுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் அப்படின்றது இதுதான் இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கு. மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே போனதுனால நமக்கு அந்த ஆர்டர் பிளாக் வேலிட் ஆகலை. செகண்ட் ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே தான் மார்க்கெட் நுழையுது. நுழைஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை சடனாக மாற்றுறோம். சரிங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு மார்க்கெட் ஒரு சிஹெச் கொடுக்குதா அப்படின்றத பார்க்குறோம். சிஹெச் பாயிண்ட்டு இது தான். சரிங்களா? 5 மினிட்ஸில் சிஹெச் பாயிண்ட் இது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு அடி இதாகுது, பிரேக் பண்ணி வெளியில் போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டு SL கீழே வரைக்கும் வைக்காது. என்னுடைய அந்த ஒரு இது சரிங்களா, ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ என்னோட அந்த ஒரு பர்சனல் சேஃபர் ஜோன் அது
டார்கெட் வந்து இது. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லைன்னா தாராளமாக இது வரைக்கும் வைக்கலாம். ஆர்ஆர் வந்து நிறைய காட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் சேஃப் ஜோன்னா நீங்கள் வந்து கீழே வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து சேஃப் ஜோன். இது வந்து டார்கெட் கணக்குங்கிறதுனால நம்ம இங்கே வச்சுப்போம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சொல்கிறது, ஒரு நான் மெட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் படுறதுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அதில் வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால நான் வந்து அங்கே கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து திரும்புது. சரிங்களா? இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வருது. இது வந்து இப்போது ப்ரெசென்ட்டில் வந்து ஓடிட்டுருக்குது. இப்போ ப்ரெசென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஆர்டர் பிளாக்கு சேம் அடி அடித்து மேலே வந்து போயிட்டுருக்குது. ஸோ வந்து ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் விட்டுருந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் தாராளமாக ஒரு என்ட்ரி எடுத்து மேலே வந்து ஃப்ளை பண்ணலாம். சரிங்களா? அது ஒன்று. ஓகே, இப்போ இதுவும் பார்த்தாச்சு. அடுத்து டெஸ்டிங். அடுத்து வந்து NZD USD. சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுன்னா இது போல் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றது நீட்டாக வந்து பார்க்கலாம். NZD USD. சரிங்களா? ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஒரு இதில் பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலி இது வந்து வெளியே போய் ஒரு SL அடிச்சுட்டு தான் மறுபடியும் வந்து உள்ளே வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லிக்விடிட்டி வந்து இதுக்கு பத்தலை. மறுபடியும் மார்க்கெட்டு வெளியில் போயிட்டு தான் அடிச்சுட்டு வந்துருக்குது. அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம், அதை எப்படி வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ஒரு வெளியில் போய் ஒரு SL வந்து தட்டி அடிச்சு. சரிங்களா? இதுதான் நமக்கு மார்க்கெட்டில் ஜோனு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டு வெளியில் போய் ஒரு SL வந்து தட்டுது. என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அது கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? போரிங் கேண்டில் ஆன் பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஹெல்த்தினஸ்ஸை வந்து இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வேலிடாக இருக்க ஒழிய மற்ற எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே காட்டலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து SL தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போல் இருக்கிற மொமெண்டம் நமக்கு வந்து ஓகே, ஆர்எல்ஸ் இது போல் இருக்கிற மொமெண்டம் நமக்கு ஓகே. இதுவே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி பத்தாமல் மறுபடியும் வந்து அடிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து இது போல் ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸாக மூவ் வந்து கீழே இறக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம மறுபடியும் மார்க்கெட்டில் தாராளமாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? இம்பல்ஸாக இறக்குச்சு அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான். அப்படி இம்பல்ஸாக இறக்கலை அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் எந்த வேலையுமே பண்ண போகிறதில்ல. சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்குமே நான் வந்து வைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. சரிங்களா? மார்க்கெட் அடிச்சுட்டு அதுக்கும் கீழேயும் நமக்கு வந்து மார்க்கெட் போயிருக்கு. பட் வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் கணக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நான் ஷார்ட்டாகவே வைக்கிறேன். சரிங்களா? அடுத்து GBP NZD. சரிங்களா? எல்லாமே வந்து ஒருவேளை சார் எல்லாமே வந்து ஓபி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஒன்று தான் அந்த மாதிரி ஓபி பிரேக் ஆகிருக்கு. கணக்கில் எடுத்துக்கிறதுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து விட்டுருங்க. சரிங்களா? GBP NZD இது வந்து மறுபடியும் இன்னொன்று பார்க்கலாம். சரிங்களா? GBP NZD 1 hour டைம் ஃப்ரேமு. சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்குறப்ப இப்படி இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஒரு பொசிஷனில் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கொடுத்தோன்னே வந்து அதே ஆர்டர் பிளாக்கில் தான் மேக்ஸிமம் ஒர்க்கும் ஆகிருக்கு. ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை நான் வந்து மாற்றிக்கிறேன். சரிங்களா? மாற்றிட்டு ஒரு ஏஷியன் லோ கலெக்ட். சரிங்களா? ஏஷியன் லோ கலெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு CH கொடுக்கணும். அது வந்து இங்கே இருக்குது. ஸோ அது நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஒரு இதை வந்து நம்ம இன்வேலிட் பண்ணி அடுத்து இதுக்கு எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே லோ வந்து பிரேக் ஆகுது. லோ பிரேக் ஆகிட்டு இப்போ நமக்கு CH பாயிண்ட்டு இந்த பிளேஸில் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு லோ பிரேக் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து மைனூட்டாக பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கிறோம். ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்போ பிரேக் ஆகிருக்கு. இப்போ CH பாயிண்ட்டு நமக்கு இதுதான். சரிங்களா? இது வந்து அடிச்சதுன்னா CH நமக்கு இது. பட் வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போகுது. இன்னும் கீழே போய்ட்டு மார்க்கெட்டு ஒரு CH பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்டில் மார்க்கெட்டு CH எந்த பிளேஸில் பண்ணியிருக்கு அப்படின்னா இதில் தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்டர் ஒரு பை ஆர்டர் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இது டார்கெட்டு இங்கே வந்து நம்மளுடைய டார்கெட்டு இது ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன். இதில் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம தாராளமாக வந்து வைக்கலாம். சரிங்களா? அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வந்து ஸ்டாப்பிங்க்கு அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகாது. சரிங்களா? அதனால் அதில் வைக்கிறதுனா வைக்கலாம். இல்லை சார் எனக்கு இதுவே வந்து போதுமானது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1:1 புக் பண்ணிட்டு தாராளமாக வெளியே வந்துடலாம். இது ஒரு டார்கெட்டு. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
NSD GBP NSD அதுவும் முடிஞ்சிருச்சு. இது ஸ்டூடெண்ட்ஸை சென்ட் பண்ணது. இதில் எக்ஸஸாக அடித்தது பார்த்திங்கன்னா GBP JPY சரிங்களா. GBP JPY இது ஆல்ரெடி நான் இதில் பார்க்குறத தாண்டி நம்ம ரெஃபரன்ஸுக்கு போயிடலாம் சரிங்களா. ரெஃபரன்ஸில் ஆல்ரெடி வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. அதான் இதில் நம்ம கொடுக்குறப்ப டைம் வந்து தாண்டிடுச்சு சரிங்களா. இங்கே இருக்குது GBP JPY சரிங்களா. இது நம்ம இந்த செஷனில் கொடுத்துட்டோம், அந்த செஷனில் வந்து கொடுக்கல சரிங்களா. GBP JPY இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் GBP JPYயில் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி வந்து எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்கே டேப் ஆனதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் சரிங்களா. நம்ம லாஸ்ட் வீக் சார்ட்ஸில் அது அவைலபிளாக தான் இருக்கும். மார்க்கெட்டை வந்து டேரெக்டாக வந்து உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து மாற்றுறோம் சரிங்களா. பெரிய விஷயம்லாம் இல்லை. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றுறோம். CH பாண்டிங் இங்கேயே உடைக்குது மார்க்கெட்டில். மார்க்கெட்டை உடைச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரி சரிங்களா. இந்த பிளேஸில் ஒரு என்ட்ரி. இங்கே டார்கெட்டு GBP JPYயில் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் நல்ல பெரிய டார்கெட்டே வந்து அச்சீவ் ஆச்சு சரிங்களா. நல்லா வந்து ஒரு தங்குதடையின்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து அச்சீவ் ஆனதில் இது வந்து ஒன்று சொல்லலாம். நல்லா நீட்டாக போய் மேலே எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்து அந்த ஒரு சடன் மூமெண்டம், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மொமெண்டம் கொடுத்து கீழே அடிச்சிருச்சு சரிங்களா. இதுதான் வந்து விஷயம். அடுத்து அவ்வளோதான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தாச்சுங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் பண்ணது, நம்ம போஸ்ட் பண்ணதை வச்சு சார்ட் எடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. AUD ஒன்று அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 1 2 3 4 3 4 ஆமாம். GBP JPY வந்து நம்ம அதில் பார்த்துட்டோம். ஸோ வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா. அவ்வளோதான் நம்ம வந்து இது பண்ணது. பட் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு சூப்பரான வீக்காகவே நமக்கு அமைஞ்சது. நிறையா வந்து இந்த AUD ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய செல் வந்துச்சு. பட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ணல, கொஞ்சம் ரிஸ்க் இருந்ததுனால நம்ம வந்து போஸ்ட் பண்ணல. இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக்காக இருக்கட்டும் இல்லை நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாறி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மனசில் எழலாம். இல்லை வந்து நம்ம வியூஸ் பார்க்குறவங்க வந்து இல்லை இவங்க வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணுறாங்க, ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக வந்து போட்டு பார்க்கலாம். எதுவுமே வந்து ஃபேக் கிடையாதுங்க. நமக்கு கேம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம விளையாட வேண்டியதான். நான் வந்து முன்னாடி இருந்த எல்லா டைம்லேயும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி வந்து கிடைக்கிறது ரொம்பவுமே வந்து இதுதான் சரிங்களா. நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுடைய மைண்ட் செட்டே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சார்ட் உள்ளே வருது, எப்படி நம்ம அதை எடுக்கணும் அப்படின்றத நோக்கி மட்டும்தான் நீங்கள் ஓடணுமோ ஒழிய சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முன்னேறவே முடியாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நான் லைவ் ரிசல்ட் வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டு லைவ் ரிசல்ட். இது ஒன்றொன்னா வந்து சந்தேகப்பட்டுட்டு வந்து இருக்காதீங்க. நம்ம குரூப்பில் வந்து அந்த மாதிரியான ஒரு பில்டு வந்து என்றைக்குமே நடக்கக்கூடாது சரிங்களா. அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான், இல்லை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து காட்டுறதுக்காக தான். ஜஸ்ட் 9 சார்ட்டு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். 9லேயே உங்களுக்கு வந்து 5 டார்கெட்டு சார். இதுவும் ஒன்று வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். மித்ததெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்எல்ஆ சார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். மித்ததெல்லாம் எஸ்எல் கிடையாது, நோ என்ட்ரி சரிங்களா. இப்போ வந்து USD CAD சரிங்களா. இது வந்து நான் காட்டிடுறேன் உங்களுக்கு, லைவாகவே காட்டிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. USD CAD இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், USD CAD 1 டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் எடுத்துட்றேன். மார்க் பண்ண அந்த ஒரு இது வந்து இதுதான் சரிங்களா. அது வந்து ஒரு பிப்ஸில் மிஸ் ஆகிருக்குது அவ்வளோதான் சரிங்களா. எல்லாமே எஸ்எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எஸ்எல்னு பார்த்தா அதையும் வேணால் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், ஒன்றும் வந்து இஷ்யூ கிடையாது சரிங்களா. எஸ்எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து டார்கெட் எடுக்காமையே போயிடும். இந்த ஆர்டர் பிளாக் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், எடுக்காமல் போயிடுச்சு அவ்வளோதான் சரிங்களா. எஸ்எல் கிடையாது எல்லாமே. உங்களுக்கு மீதி இருக்கிறதும் வந்து எஸ்எல் கிடையாது. ஆனால் நீங்கள் அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் வந்து எஸ்எல் வாங்கும் சரிங்களா. கன்ஃபர்மேஷனே கொடுக்காம நீங்கள் உள்ளே இறங்குறீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து USD CHF, அதையும் நான் வந்து ஷோ பண்ணிடுறேன். USD CHF இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆர்டர் எடுக்காமல் தான் போயிருக்கு. நமக்கு வந்து அது எஸ்எல் கிடையாது. கரெக்டாக வந்து இது மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், லிக்விடிட்டிக்கு கீழே. அப்போது வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஆர்டர் எடுக்காமல் மேலே போயிருக்கு அவ்வளோதான், எஸ்எல் கிடையாது உங்களுக்கு. ஸோ இப்போ 2 வந்து நம்ம பார்த்தாச்சுங்களா. அடுத்தது வந்து பார்ப்போம். NSD பார்த்தாச்சு,
ஜிபிபி என்எஸ்டி யூஆர் ஜேபிஒய் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்எல்னு நினைக்கிறேங்க. இது ஒன்று மட்டும் அடிச்சிருச்சு. ஏன்னா ரீசன் என்னென்னா ஜிபிபி ஜேபிஒய் வந்து செல்லில் இருந்ததுனால இது வந்து கோஆப்ரேட் பண்ணலை. அதனால் ஒன்று மட்டும்தான் எஸ்எல், வேறு எதுவுமே வந்து நமக்கு எஸ்எல் இல்லை. உங்களுக்கு 9 சார்ட்டில் வந்து 5 டார்கெட் வந்து நல்லா பியூராக போயிருக்கு அப்படின்ற பட்சத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகிடும். சரிங்களா? இது ஒன்று மட்டும் எஸ்எல். அதுவும் பார்த்தீங்கன்னா அரைக்கிறப்பவே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே வந்துடுவோம். அப்படி வந்து தெரியாமல் ஒன்று வாங்குது அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதான். சரிங்களா? ஜிபிபி ஜேபிஒய் டார்கெட்டு, யூஆர் சிஹெச்எஃப் டார்கெட், அவ்வளோதாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான். 9 சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 வந்து டார்கெட்டு, 1 வந்து எஸ்எல், மற்றதெல்லாம் நோ என்ட்ரிஸ். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றது தெரில. இது எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட்டில் லைவில் நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணது எடுத்துக்கிறது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வேணுன்றவங்களுக்கு என்னுடைய கான்டாக்டையும் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸையும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.